கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலையும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற காரியங்கள், பலவித சோதனைகளில் அகப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அதே போல் பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு அலைந்து திரிகிற தேவஜனங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தைகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த இடத்துல திட்டமும் தெளிவுமாய் யாக்கோபு சொல்கிறாரு, பலவித சோதனைகளில் அகப்படும் போது, மை பிரதரன் கவுண்ட் இன் ஆல் ஜாய் வென் யூ ஃபால் இன் டு வேரியஸ் ட்ரையல்ஸ். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும்போது பலவிதமான சோதனைகள், இப்போது என்னென்ன விதமான சோதனைகள்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி, இப்போது எல்லாமே நேரில் இல்லை, நீங்கள் எல்லாம் லைவ் சேட்டில் இருக்கீங்க, அதனால் லைவ் சேட்டில் எல்லாம் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை அது மெசேஜ் அதுக்கு மேலே அனுப்ப விடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் போராட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம், அனுதினமும் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். அநேக காரியங்கள் நம்மளை வருத்தப்படுத்துகிறது, அநேக வார்த்தைகளை நம்மளை காயப்படுத்துகிறது, அநேக காரியங்களை குறித்து நம் சிந்தனைகளில் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அநேக காரியங்கள், பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் சாபங்களும் எத்தனையோ காரியங்கள் என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஒரு மாதிரி ஒரு தொந்தரவு படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்மை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அதுதான் அடுத்த வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது, இந்த விசுவாசத்தின் போராட்டமானது உங்கள் வாழ்க்கையில் எதை கொண்டு வருமா? உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப லேக்கிங்காக இருக்கிற, இல்லை ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவுள்ளதாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமை கடையிலும் பெரிது அப்படின்னு சொல்லி உலகத்திலே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 குறைவுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும். அதுவும் இப்போது பயங்கர ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம். எல்லாமே அதாவது முன்னாடிலாம் ஆர்டர் போட்டோன்னா 1 வாரம் 2 வாரம் இல்லை ஒரு 3 நாள் அப்படி இருந்துச்சு. இப்போது மினிட்ஸ், இப்போ அந்த மினிட்ஸ்லையும் தாண்டி அண்டர் 7 மினிட்ஸ், அண்டர் 3 மினிட்ஸ், இப்படிலாம் உலகம் எப்படி ரொம்ப வேகமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன இல்லை, பொறுமை அப்படின்றதே இல்லை. ஒரு காத்திருப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த ஒரு அனுபவமே இல்லாத மாதிரி உலகம் வேற மாதிரி நம்மளை இயக்கி கொண்டே இருக்கிறது. அந்த பொறுமை அப்படின்ற ஒரு காரியமே இல்லாதபடிக்கு வேகமாக ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தைய இப்போ தான் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அப்படின்ற நிலைமை வரும்போதே, இப்போ இந்த ஸ்கூலில் சேர்த்தாதான் இந்த மாதிரி என் பையன் மார்க் எடுப்பான், இந்த மாதிரி மார்க் எடுத்தால் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலேஜில் என்னால் சேர்க்க முடியும், அந்த காலேஜில் சேர்த்தாதான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும். எத்தனையோ காரியங்களை பெற்றோர் யோசிக்கிறாங்க. எப்போது அந்த குழந்தைய எல்கேஜியில் சேர்க்கும் போதே இவ்வளோ காரியங்களை யோசிக்கிறாங்க. அப்போது பொறுமை அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக குறைவுள்ளதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அந்த சோதனைக்குள்ளே நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து நம்மை வருத்தி கொள்ளாதபடிக்கு இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுடைய வாழ்க்கையில் எதை உண்டாக்குமா? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாய், நம்முடைய வார்த்தைகள் மூலமாய், இல்லை நம்முடைய சிந்தனைகள் மூலமாய் நம்மளுக்கு வருகிற போராட்டங்கள் வேற. சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கிற போது, இல்லை ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை பொறுமையாக இருக்க சொல்லும்போது, ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் நம்மை நடத்தும் போது, அந்த விசுவாசத்தின் பரீட்சை,
அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதமான ஒரு பரீட்சை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்பி காத்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு இடுக்கமான ஒரு வாசல் இருக்குது. இல்லை ஆண்டவர் என்னை உயர்த்துவார்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன், ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நெருக்கத்தின் பாதையில் நான் கடந்து போகிறேன். என்னை சுற்றி முட்கள் என்னை நெருக்கிறது போல் என் வாழ்க்கையில் இருக்குது. இந்த விசுவாசத்தின் பரீட்சை, இந்த விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். சோதனை அப்படின்றது ஒன்று வரும்போது, இல்லை ஸ்கூலில் டெஸ்ட் இல்லை எக்ஸாம்னு வரும்போது அதை சந்தோஷமாக நம்மளால் எண்ண முடியாது. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு சோதனையின் காரியமாக இருக்குது. என்ன இது, ஏன் இது வருது, நான் இப்படியே படிச்சுட்டு மட்டுமே நான் போய்கிட்டே இருக்கலாமே, இல்லை என் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே வந்துட்டு போகலாமே, இல்லை என் வாழ்க்கையில் உயர்வுகள் மட்டுமே வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் பரீட்சை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாசம் ஒரு எக்ஸாமினேஷனுக்குள்ளே, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஞானம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கடந்த நாட்கள்லேருந்து தியானித்து கொண்டிருக்கிற காரியங்களும், அதாவது வெள்ளிக்கு குகையும், அந்த வசனம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அப்படி இருக்கும்போது ஒரு தங்கத்திற்கும் ஒரு வெள்ளிக்குமே சோதிக்கப்பட வேண்டிய இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா காரியத்தையுமே நம்ம பார்க்கும்போது, எல்லா விதமான ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அதோட இன்டெகிரிட்டி, அதோட என்டியூரன்ஸ் அவங்க சோதிக்கும்போது, அதோடைய தன்மையை சோதிக்கும்போது சூடை இன்னும் ஏற்றி தான் அதை சோதிக்க முடியும். எந்த அளவுக்கு அது சூடை தாங்கி அதால் இருக்க முடியுதோ, இல்லை அப்போ தான் அதோட பியூரிட்டி தெரியும், அப்போ தான் அதோட என்டியூரன்ஸ் தெரியும். அதே போல தான் நம்முடைய விசுவாசமும். நம்முடைய விசுவாசம் பரீட்சைக்குள்ளாக போகும்போது மட்டுமே நமக்கு அந்த இடத்துல பொறுமை வரும். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மளை கொண்டு போகும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னாதான் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கடந்து வரும்போது, அவரோட வரும்போதே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வராரு. அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, உங்களுடைய மகள் மரித்து விட்டால் போதகரை தொந்தரவு படுத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வார்த்தை வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் பொறுமையாக இருந்தார், ஆண்டவர் என் கூட வராரு, ஆண்டவர் நிச்சயமாக என் மகளை சுகமாக்கிடுவாருன்னு சொல்லி ஆண்டவரோடையே ட்ராவல் பண்ணிட்டு வராரு. ஆனால் இப்போ அவருடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை அந்த இடத்துல வருது. அந்த பரீட்சை இப்போது ஒரு பொறுமையை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ள அந்த மனுஷன் கடந்து போகிறான். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம அமர்ந்திருக்கும் போது, இல்லை ஆண்டவர் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாரு, இல்லை ஆண்டவர் இந்த நெருக்கத்தின் பாதையில் கொஞ்ச நாட்கள் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இல்லை அந்த பாதையில் நான் கடந்து போகும்போது எல்லாமே எனக்கு நேர்த்தியாக நடக்காது, இல்லை எல்லாமே நான் நினைக்கிறது போல சுமூகமாக இருக்காது. அந்த நேரத்தில் தான் நான் எதை கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பொறுமை வரணும். அந்த பொறுமை என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது தான் அதை நான் மிகுந்த சந்தோஷமாக எண்ண முடியும். 4வது வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா, நம்ம ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும், that you may be perfect and complete, lacking nothing. அந்த பொறுமையானது நமக்குள்ளாக ஒரு காரியத்தை, ஒரு வேலையை நமக்குள்ளே செய்தான். அந்த பொறுமை நமக்குள்ளாக ஒரு வேலையை செஞ்சு தான் நம்முடைய வாழ்க்கையில். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முதல்ல ஆண்டவருக்குள்ளே வரும்போது, ஆண்டவருக்குள்ளே அந்த முதல் அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு பொறுமையை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அந்த லிமிட்டை நம்ம வச்சுருந்துருப்போம் நம்ம மனசில். அடுத்து ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில் வரும்போது, ஐயோ இதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, என்னால் தாண்டவே முடியாது, இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் போயிட்டு என்னால் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்கவே முடியாது, இல்லை இந்த ஒரு பாதையில் நான் கடந்து போகிறேன், இல்லை இப்படி ஒரு பாவத்தில் என் வாழ்க்கையில் நான் விழுந்துட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்முடைய இருதயத்தில் நம்ம யோசிச்சிருந்துருப்போம். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு போராட்டத்துலேயும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை அதிகமாக இருக்குது. இல்லை ஒரு வாட்டி நம்ம பாவத்தில் விழுந்து திரும்பி ஆண்டவருக்குள்ளே வரும்போது நாம் ஆண்டவர் மேல் வைத்த அந்த அன்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு பரீட்சையானது அந்த பொறுமையை என்ன பண்ணுது, பூரணமாக்குது. அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களை, பூரண கிரியைகளை என்ன பண்ணுது, உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகமாய் நம்முடைய என்டியூரன்ஸை,
நம்முடைய அந்த பொறுமை என்ன பண்ணுது, இன்னும் அதிகமாக நம்மளை பர்ஃபெக்டாக பூரணராயும் நம்மளை நிறைவுள்ளவர்களாயும் அந்த பொறுமை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்ன ஆகிடுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது தப்பி ஓடிடுவாங்க. இல்லை ஆண்டவருடைய கரத்திலிருந்து வலுவி எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இந்த விசுவாசத்தின் பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதில் அகப்படும் போது, இந்த பொறுமையானது என் வாழ்க்கையில் வந்து அது எனக்குள்ள ஒரு பூரண கிரியையை செய்யும்படி நான் காத்திருக்கும் போது, நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் அந்த பொறுமை எனக்கு அந்த பொறுமை என் வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அந்த சோதனையை நான் சந்தோஷமாக சகிக்க முடியும். ஏன் சந்தோஷமாக சகிக்கிறேன்னு சொன்னால், இந்த பொறுமை எனக்குள்ள ஒரு கேரக்டர் பில்டிங் ஒன்று ரெடி பண்ணுது. இந்த பொறுமை எனக்குள்ளாக ஒரு நிறைவை உண்டு பண்ணுது, ஒரு பூரணத்தை எனக்குள்ளாக உருவாக்குது. இது எனக்குள்ள அந்த பூரண கிரியையை செய்வதற்கு நாம் காத்திருக்கணும், நாம் அமர்ந்திருக்கணும், நம்ம பொறுமையாக இருக்கணும். இது எதுவுமே இல்லாதபடிக்கு நம்ம ஒரு வேகமான ஒரு பாதையில் போகணும், இல்லை ஷார்ட்கட்டில் போகணும், இல்லை ஆண்டவருக்கு இத்தனை வருஷம் நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டேன், இல்லை இத்தனை வருஷம் ஆண்டவருடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டு நான் வந்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி போகாதபடிக்கு, இந்த பொறுமை எனக்குள்ள இன்னும் அதிகமான கிரியைகளை செய்யும். இந்த பூரணம் எனக்குள்ள நல்ல காரியங்களை கொண்டு வந்து எனக்குள்ள ஒரு கிரியையை நடப்பித்து என்னை பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் என்னை மாற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நேரத்தில் என்னுடைய சாட்சிகளை சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஷார்ட் டெம்பர் ரொம்ப அதிகம், டக்குன்னு எனக்கு கோவம் வரும், என் ட்ரிகரிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம் எனக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுமையாய் நான் கடந்து போவதற்கு அநேக சோதனைகள் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை என்னுடைய நினைவில் வருது. ஒரு காரியத்தை எனக்கு நேராக ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த விஷயத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. என்னால் அந்த காரியத்தை அந்த காரியம் எனக்கு அறிவிக்கப்படும் போது என்னால் அதை மன்னிக்க முடியும் அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு 0.1% கூட என்னுடைய மனசில் இல்லை. அந்த காரியம் எனக்கு நேராக வரும்போது ஒரு ஈட்டியை தூக்கி நெஞ்சில் சொருவன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் நான் ஆண்டவருக்குள்ளே வந்த ஆரம்பத்தில் இருந்த பொறுமையோ அந்த நேரத்தில் எனக்குள்ளே இருந்த அந்த மன்னிக்கக்கூடிய தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னால் அந்த காரியத்தை மன்னிச்சிருக்க முடியாது, அந்த நபரை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நம்மளுக்கே தெரியாமல் அந்த பொறுமை நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு சின்ன காரியத்தை, இல்லை ஸ்கூலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கூட பசங்க பக்கத்தில் இருந்து விளையாட்டுக்கு கில்னா கூட என்ன பண்ணுவோம், மிஸ் இவன் என்ன பண்ணுறான், என்ன கில்றான். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த வயதில் அந்த ஒரு பொறுமை கூட நம்மளுக்கு இருக்காது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், வேலை ஸ்தலங்களில் அநேக நபர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தீமை நடக்கணும்னு விரும்புகிறவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லார் மத்தியிலையும் நம்ம இருக்கும்போது நம்ம போய் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டா இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சகிக்கிறோம். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிரியையை நமக்கே தெரியாமல் அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே போல் தான் இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அதை மன்னிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அந்த பூரணம், அந்த பொறுமை எனக்குள்ள கிரியை செய்து அந்த காரியத்தை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடுத்துச்சு. அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எனக்குள்ள வரும்போது, அந்த பலவித சோதனைகள் வரும்போது அதை நான் அற்பமாக எண்ணாதபடிக்கு அதை சந்தோஷமாக எண்ணி, இதை ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பொறுமையை என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ கற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த பொறுமையின் அந்த பரீட்சைக்குள்ளாக நாங்கள் போகும்போது நிச்சயமாய் அந்த அந்த பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் எடுத்து நம்மளை பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் மாற்றி ஒரு கிரியை நம்மளுக்குள்ள என்ன பண்ணுது, நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி நடத்தும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் அடுத்த வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இந்த வசனம் எல்லாருக்குமே என்ன பண்ணும், மனப்பாடமாக தெரியும். ஏன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இதுதான். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆனால் இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்டே வேறு. இந்த இடத்துல பாருங்கள், முன்பகுதியில் உள்ள அந்த வசனங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது சோதனைகள் அகப்படுறோம், அந்த பொறுமையை நம்ம வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் பரீட்சை கொண்டு வருது, அந்த பொறுமையை சந்தோஷமாக என்றோம், அந்த பொறுமை நமக்குள்ள ஒரு கிரியையை உண்டு பண்ணும்போது
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், இந்த இடத்துல பொறுமைனே வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அதை பொறுமைன்னு மாற்றிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தின் பரீட்சைக்குள்ளே நீங்கள் வரும்போது, பலவிதமான சோதனைகளுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லைன்னு சொன்னால், இல்லை உங்கள் வாழ்க்கையில் எது உங்களிடத்தில் இல்லாததாக நீங்கள் நினைக்கிறீர்களோ, இல்லை உங்கள் வாழ்க்கையில் எது குறைவுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமே நம்மளுக்கு என்னது, அதுதான் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை நான் ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயத்தை நான் கேட்குறேனே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று கொடுத்தாரு. என்னென்னா, நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. ரெண்டுமே வித்தியாசமான காரியம். நான் சொல்கிறது வேற, நான் கேட்கறது வேற. இப்போது ஒரு நபர் எனக்கு முன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் அவங்க கிட்டே போய் எனக்கு ஒரு 100 ரூபா வேணும், எனக்கு இதை கொடுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நான் கேட்குறதும், இல்லை எனக்கு மட்டும் ஒரு 100 ரூபா என் கையில் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன், இல்லை இப்படி போயிருப்பேன், இந்த இடத்துக்கு நான் போய் இந்த நபரை சந்திச்சிருப்பேன், இப்படி நான் சொல்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. எனக்கு வேணும்னு நான் கேட்குறதும், இல்லை என்கிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதும் வேறு. அநேக நேரத்தில் நம்ம இதை தான் பண்ணுறோம். ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில் ஏன் இது இல்லை, ஏன் அது இல்லை, நம்ம இப்படியே தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் இல்லை, இதை எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்குறோமா? இல்லை என் வாழ்க்கையில் இது குறைவுள்ளதாக இருக்குது, எனக்கு இந்த ஒரு ஆவியின் கனி இல்லை, இந்த ஆவியின் வரம் இல்லை, இல்லை எனக்கு ஒரு அந்நிய பாஷையின் அடையாளம் என்கிட்ட இல்லை, இல்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ரொம்ப உங்களுக்காக பொறுமையாக காத்திருக்கிறேன், ஆனால் இந்த காத்திருப்பின் அனுபவத்தில் என்னால் பொறுமையாக இருக்கவும் முடியல, என்னுடைய கண்கள்னால என்னால் ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்க முடியல, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, ஒரு அடையாளத்தை தாங்க நான் கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம கேட்குறோமா, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அதை இந்த காலை நேரத்தில் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது, உங்களில் ஞானத்தின் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனம் அதை தான் சொல்லுது, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, பலவிதமான சோதனைகள் அகப்படுறோன்னு சொல்கிறீங்க, அந்த பரீட்சை எங்களுக்கு பொறுமையை கொடுக்கும்னு சொல்கிறீங்க, அந்த பொறுமையை நாங்கள் சந்தோஷமாக எண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நொந்து போன ஒரு இருதயத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்க முடியும்? ஆனால் அதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலையைப் போல இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. இதே வார்த்தையை போல தான் மத்தேயு 13வது அதிகாரத்தில் 58வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமாக அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் இருக்குது. அவர்களுடைய அவிசுவாசம். ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குது, ஆண்டவர்கிட்ட மகத்துவம் இருக்குது, அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தான். ஆனால் அவருக்கு முன்பாக இருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமாய் ஆண்டவரால் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய முடியவில்லை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன். அப்படி கேட்கிறவன் எவ்வளவாகிலும் நாட் ஈவன் a single bit, நாட் ஈவன் a 0.1%, அந்த இடத்துல எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சோதனைகளுக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போகிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம், இந்த சோதனைக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது இந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரீட்சையை உண்டு பண்ணுது. அந்த பரீட்சை உங்கள் வாழ்க்கையில் பொறுமையை கொண்டு வருது. அந்த பொறுமையை சந்தோஷமாக எண்ணி அந்த பொறுமை எனக்குள்ள ஒரு கிரியையை கொண்டு வருது. அந்த கிரியை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக என்னை வணைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு இருங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் போது அதே விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பொறுமையை கேளுங்க. இல்லை உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு குறைவுள்ளதாக இருக்கிறதோ அந்த குறைவுள்ள காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இது எனக்கு வேண்டும், ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேளுங்க. அதை நீங்கள் கேட்கும்போது
சொல்லும்போது இல்லை, கேட்கும்போது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி நீங்கள் கேட்கும்போது எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவீர்கள். ஒருவேளை அவிசுவாசத்தோடு கேட்டீங்கன்னு சொன்னால் எதையாகிலும் ஆண்டவரிடத்தில் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அதனால் ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. இந்த விசுவாசத்தின் பரீட்சைக்குள்ளே போகும்போது அந்த பொறுமையை சந்தோஷமாக எண்ணி, அந்த பொறுமை எனக்குள்ள ஒரு கிரியை உண்டு பண்ணுது அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு இந்த உபத்திரத்தின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக நீங்கள் விசுவாசமாக இருந்து, இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த இடுக்கமான வாசல், இந்த முள்ளுகள் உள்ள பாதையில் இல்லை, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து போகும்போது இந்த பொறுமையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை இன்னும் அது அதிகப்படுத்தும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளரும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சந்தேகத்தோடு இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்பீங்க. நம்புவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லாத போது நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க முடியும். மற்ற நபர்கள் வேணா என்ன இவன் லூசு மாதிரி ஏதோ கேட்குறானேன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லாத போது நீங்கள் நிச்சயமாய் அந்த விசுவாசம், இந்த பரீட்சை உங்கள் வாழ்க்கையில் அந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு வந்து, அந்த விசுவாசம் நீங்கள் இன்னும் வரப்போகிற நாட்களில் ஆண்டவருக்குள்ள தைரியமாய் நீங்கள் நின்று, நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் வைராகியமாக இருக்கவும், ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் விசுவாசத்தில் வலுவி போகாமல் இருக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தையை தியானித்து அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பலவிதமான சோதனைகள் நாங்கள் அகப்படும் போது ஆண்டவரே, இந்த சோதனைகள் எங்களுக்கு பொறுமையை கொண்டு வரும் என்றும், அந்த பொறுமையை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் பரீட்சையில் ஆண்டவரே, இந்த விசுவாச ஓட்டத்தை எங்களோடு ஆரம்பித்த எத்தனையோ பேர் ஆண்டவரை வலுவி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் மாறி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை மீறி சென்று விட்டார்கள் தகப்பனே. ஆனால் இன்றைய வரைக்கும் நாங்கள் உமக்குள்ளாக ஓடி வர நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக முதலாவது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எங்களுக்குள்ள பொறுமை கொண்டு வந்திருக்கே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எங்களுக்குள்ள இருந்த பொறுமை, எங்களுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அது ரொம்ப கொஞ்சமா இருந்துச்சு ஆண்டவரே. இப்பொழுதோ அது எங்களுக்குள்ள பெருகி இருக்கு. ஆனால் அந்த பெருகி இருக்கிற அந்த காரியத்தை எங்களால் பார்க்க முடியாதபடிக்கு நாங்கள் சோதனைகளையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த பொறுமையானது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பூரண கிரியை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. எதையாகிலும் இடத்தில் நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, எவ்வளவாகிலும் நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கறதுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா இந்த காலை நேரத்தில்? ஆண்டவரே, ஒரு நல்ல விசுவாசத்தை எங்களுக்குள்ள தாங்க ராஜா. உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் வெட்கப்படுத்தாத தேவன் அல்லவா? அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறவர்களாய், அந்த வார்த்தையை பற்றி கொண்டவர்களாய் ஆண்டவரே, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்பதற்கு, இந்த விசுவாசத்தின் பரீட்சை எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து ஆண்டவரே உயர நாங்கள் இன்னும் சிறகடித்து பறக்குகிற ஆண்டவரே, பறந்து வருகிற கழுகுகளைப் போல நாங்கள் இருக்க எங்களுக்கு பலனை தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் முற்றிலுமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க ராஜா. இன்னும் அதிகமான பொறுமையை தாங்க, இன்னும் அதிகமான விசுவாசத்தை தாங்க தகப்பனே. இந்த விசுவாச ஓட்டத்தில் நீர்தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து, அவர்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போதெல்லாம் வழி இதுவே, இதில் நடவுகள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்திற்கு கொண்டு வந்ததற்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாங்க. அவருடைய போக்கிலும் வரவிலும் கிருபையின் கரம் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்திட்டும் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களுக்கு துணையாக இருந்த எந்த சோதனைகளோ ஆண்டவரே, எந்த பாவ சோதனைகளோ அவர்களை தாக்காதபடிக்கு நீங்கள் அவர்களோடு இருந்து பரிசுத்த சிந்தையினால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீர் ஜெயமாக மாற்றித்தாங்க ராஜா. நீங்கள் முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.